தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகியுள்ளது. வெள்ளி விழாவாக கொண்டாட போகிறாங்க. இதில் வெள்ளி விழா என்பது கட்சி அல்ல, கட்சிக்கு முன்பே ரசிகர் மன்றம், இந்த மாதிரி நிறைய மீனவர் மன்றம் அப்படின்னு சொல்லி நிறைய மன்றங்கள் ஆரம்பித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உதவி திட்டம் செய்தது அது கேப்டன் விஜயகாந்த் அவர் கட்சி மட்டும்தான். இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரசிகராக இருந்து அந்த ரசிகர்களுக்கு நற்பணி மன்றம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நிறைய உதவி திட்டங்கள் செய்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து மிக பிரம்மாண்டமாக எல்லா மக்களுக்குமே உதவி செய்தார். அரசியலும் எதிர்கட்சி தலைவனாகி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக வந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்மளோட கேப்டன் கட்சியில் வெள்ளி விழாவாக நம்ம கொண்டாடப்படும். எல்லா ஊர்களிலுமே பட்டி திட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளர் செயலாளர் என நிறைய எல்லோருமே இருப்பாங்க. அங்கே இருக்க ரசிகர்கள் எல்லோருமே 25 ஆண்டுகளான வெள்ளி விழாவை சில்வர் ஜூப்ளிங்க கொண்டாட போகிறாங்க. நம்மளா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்டி காத்த அந்த கட்சி எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ ரசிகர்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க மறைந்துடும். இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கரெக்டான மலையில் கொண்டு போகிறாங்க. அவங்க பையன் விஜயபிரபாகர் அவங்க உள்ள வராங்க. இருக்கட்டும், மிக பிரமாதமாக இந்த வெள்ளி விழாவை நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. கேப்டன் உருவாக்கிய அந்த தூண் வேறு. கேப்டன் ரசிகர் என்றாலே நேர்மை, எப்போதுமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான். அதனால் இந்த கட்சி வெள்ளி விழாவாக கொண்டாடட்டும். எத்தனையோ 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கட்சி இருக்குது. அந்த கட்சியெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுக்கு பணத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிக்கிடுவாங்க. இது கேப்டன் விஜயகாந்த் அவர் முகத்திற்காண்டிவே இந்த கட்சியின் வெள்ளி விழாவை மிக பிரம்மாண்டமாக ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் கேப்டன் மீது அன்பு வச்ச தொண்டர்கள் என்றுமே வெள்ளி விழாவாக தேசிய முற்போக்கு கொடியை கொண்டாடப் போகிறார்கள்.